चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 17/5/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: சங்கடன் குழுவாக செயல்படுவது என்ற கோட்டையை உறுதியாக்குவதற்கான சாதனம். பாண்டவ பவனை பாண்டவர்களின் கோட்டை என்று கூறுகிறார்கள். கோட்டையின் மகிமையும் இருக்கிறது, அதேபோல் இந்த ஈஸ்வரிய குழுவும் இருக்கிறது. இந்த குழு கூட கோட்டையேதான். எப்படி எந்த ஒரு எதிரியும் முற்றுகையிட முடியாத அளவிற்கு ஸ்தூலமான கோட்டை மிகவும் உறுதியாக்கப்படுகிறதோ, அதேபோல் முக்கியமான கோட்டை குழுவினுடையது. இதில் கூட எந்த ஒரு விகாரமும் எதிரியின் ரூபத்தில் முற்றுகையிட முடியாத அளவிற்கு அவ்வளவு உறுதியாக இருக்கட்டும். ஒருவேளை ஏதாவது எதிரி முற்றுகையிட்டு விட்டார் என்றால் அவசியம் கோட்டையின் உறுதியான நிலையில் குறை இருக்கிறது. இதுவோ சங்கடன் என்ற கோட்டை ஆகும். இதனுடைய உறுதித்தன்மைக்காக 3 விஷயங்களின் அவசியம் இருக்கிறது. ஒருவேளை 3 விஷயங்களும் உறுதியாக இருக்கிறது என்றால் இந்த கோட்டையின் உள்ளே எந்த ஒரு ரூபத்திலும் ஒருபொழுதும் எந்த ஒரு எதிரியும் முற்றுகையிட முடியாது. எதிரி நுழையவும் முடியாது, தைரியம் வைக்க முடியாது, உறுதியாக்க முடியும் அளவிற்கு அந்த 3 விஷயங்கள் எவை? ஒன்று அன்பு, இன்னொன்று தூய்மை மற்றும் 3வது ஆன்மீக நிலை. இந்த 3 விஷயங்களும் ஒருவேளை உறுதியாக இருக்கிறது என்றால் ஒருபொழுதும் யாருடைய முற்றுகையும் இருக்காது. ஒருவேளை எங்காவது யாராவது போர் தொடுக்கிறார் என்றால் அதற்கான காரணம் இந்த 3இல் ஏதாவது குறை இருக்கிறது. அன்பின் குறை இருக்கலாம், அல்லது ஆன்மீக நிலையின் குறை இருக்கலாம். அப்படி குழு என்ற கோட்டையை உறுதியாக்குவதற்காக இந்த 3 விஷயங்களின் மேல் மிகுந்த கவனம் தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் சென்டரிலும் இந்த விஷயங்களின் படையை வைத்து கூட இதை கொண்டு வர வேண்டும். எப்படி ஸ்தூலத்திலும் சுற்றுப்புற சூழலை சுத்தம் செய்வதற்காக ஏர் ஃப்ரெஷ்னர் நறுமண காற்று பரப்பி உபயோகிக்கிறார்கள். அதனால் அற்ப காலத்திற்காக சுற்றுப்புற சூழல் மாறிவிடுகிறது. இந்த முறையில் கூட இதில் கூட இந்த விஷயங்களின் பிரஷர் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக சுற்றுப்புற சூழலின் பாதிப்பு அகன்று விட வேண்டும். யாரையாவது கவரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இவைகளாகத்தான் இருக்கிறது. அன்பு மற்றும் தூய்மையினால் பிரபாவப்படுபவர்களாகவோ ஆகிவிடுகிறார்கள். ஆனால் முக்கியமான 3வது விஷயமான ஆன்மீக நிலைக்கானது அதுதான் முக்கியமாகும். ஒருவர் இன்னொருவரை குழுவில் கொண்டு வருவதற்காக மற்றும் குழுவின் ஒற்றுமையை சக்தியை அதிகரிப்பதற்காக உங்களுக்குள் கூட இந்த 3 விஷயங்களை ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்து கவனத்தை ஈர்ப்பதற்கான அவசியமும் இருக்கிறது. ஒருவேளை 3இல் ஏதாவது ஒரு விஷயத்தின் பலகீனம் இருக்கிறது என்றால் அவசியம் ஏதாவது பலகீனம் இருக்கிறது. எனவே என்ன வெற்றி ஏற்பட வேண்டுமோ அது ஏற்பட முடிவதில்லை. அவசியம் ஏதோ குறை இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை மிகுந்த கவனத்தில் வைக்க வேண்டும். ஒருவர் இன்னொருவரின் ஒத்துழைப்பால் கோட்டையின் உறுதி நிலை ஏற்படுகிறது.
ஒருவேளை கோட்டையின் சுவரில் ஒரு செங்கல் அல்லது கல்லின் முழுமையான சகயோகம் இல்லை என்றாலும் அந்த கோட்டை பாதுகாப்பாக இருக்க முடியாது. கொஞ்சம் ஆடினாலும் பலகீனம் ஏற்பட்டுவிடும். ஒரே ஒரு செங்கலின் குறைதான் இருக்கிறது என்றாலும் பலகீனம் நாலா பக்கமும் பரவுகிறது. அதே போலவே உறுதியான நிலைக்காக இந்த 3 விஷயங்கள் மிக அவசியமாகும். பின்பு எந்த வைப்ரேஷனும் என்ன அதிர்வுகளும் தொட முடியாது. தன்மேல் கவனம் குறைவாக இருக்கிறது. எப்படி சாகார பாபா சாகார ரூபத்தில் தூரத்திலிருந்தே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக தென்பட்டார், எப்படி அன்பு மற்றும் தூய்மை வெளிரூபத்தில் தென்படுகிறதோ அதேபோல் ஆன்மீகத்தன்மை வெளிப்படையாக பிரத்யக்ஷமாக தென்படட்டும். அப்பொழுதுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும். நாடகப்படி என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை யதார்த்தம் என்றே கூறுவோம். ஆனால் கூடவே சக்தி ரூபத்தின் அனுபவமும் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகத்தன்மை அவசியம் இருக்க வேண்டும். இந்த ஸ்தானம் மற்ற ஸ்தானங்களை விட வித்தியாசமானது. தூய்மை மற்றும் அன்போ உலகத்தில் கூட அற்ப காலத்திற்காக கிடைக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தன்மை குறைவாக இருக்கிறது. இங்கு ஈஸ்வரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இந்த அனுபவத்தை இங்கு வந்து செய்ய வேண்டும். எப்பொழுது நீங்கள் தன்னுடைய ஆன்மீக போதையிலிருந்து இலக்கிற்கு குறிவைப்பீர்களோ அப்பொழுதுதான் அது ஏற்படும். தன்னுடைய நடத்தை மூலமாக, செயல் மூலமாக, வார்த்தை மூலமாக, உள் உணர்வு மூலமாக, சுற்றுப்புற சூழ்நிலை மூலமாக, அனைத்து விதமான சாதனங்களினால் தந்தையின் நடைமுறை பாகத்தின் பிரத்யக்ஷதா அவதார பூமியிலோ பிரத்யக்ஷமாக கிடைக்க வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை அவசியம் வைக்க வேண்டும். அன்பு மற்றும் தூய்மையின் பாராட்டுதல்களையோ எங்கு வேண்டுமானாலும் செய்ய முடியும். சிறு சிறு ஸ்தானங்களிலும் பிரபாவம் ஏற்பட முடியும். ஆனால் கர்ம பூமி, சரித்திர பூமி மூலமாக பூமியில் வருவதற்கான விசேஷத்தன்மை இருக்க வேண்டும். எப்படி யாராவது நாலாபுறமும் சூழ்ந்து அவரை தன் பக்கம் கவருவதற்காக செய்கிறார்கள், அப்படி தந்தையுடன் அன்பிலும் நெருக்கத்திலும் வருவதற்கான ஞான துளிகளினால் நாலாபுறமும் சுழும் நிலையை உருவாக்குங்கள். இதற்காக விசேஷமாக இந்த பூமியில் நெருக்கத்தில் வருபவர்களின் சம்பந்தத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். யார் நெருக்கத்தில் வருகிறார்களோ அவர்தான் சம்பந்தத்தில் அருகில் வர முடியும். நாலா பக்கங்களிலும் இதே ஓசை காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நாலா பக்கங்களிலும் இதே சுற்றுப்புற சூழல் அவர்களுக்கு பலம் கொடுத்து கொண்டே இருக்கட்டும். இதற்காக 3 விஷயங்களின் தேவையாக இருக்கிறது. இதுவரை என்ன நடந்து இருக்கிறதோ அது சரியாக நடந்திருக்கிறது என்றுதான் கூறுவோம். அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கிறது. ஆனால் இப்போதைய நிலைக்கு ஏற்றபடி நல்லதிலும் நல்லதாக இப்பொழுது நடக்க வேண்டும். விஸ்தாரம் மூலமாக விதையை யார் வெளிப்படுத்துகிறாரோ அவர் அதிகபட்ச காரியம் செய்கிறார். விஸ்தாரத்தில் விதையை குப்தமாக்கி மறைவாக விடுகிறார்கள். இப்பொழுதோ மரத்தின் கடைசி நிலை இல்லையா, மத்திய காலத்தில் குப்தமாக மறைவாக இருக்கிறது. கடைசி வரை குப்தமாக இருக்க முடியாது. அதிக விஸ்தாரத்திற்கு பிறகு விதைதான் பிரத்யக்ஷம் ஆகிறது இல்லையா. வகை வகையானவற்றில் அதிகமாக கவரப்படும் இயல்பு மனித ஆத்மாக்களிடம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதற்காக பொறுப்பில் இருக்கிறீர்கள்?
அனைத்து ஆத்மாக்களை வகை வகையான மற்றும் விஸ்தாரத்தின் கவர்ச்சி மேல் இருக்கும் கவனத்தை விலக்கி விதையின் பக்கம் கவர செய்ய வேண்டும். நல்லது. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.